மத்தேயு 11வது அதிகாரம் 28-30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் துக்கத்தோடு இருக்கீங்க? இல்லையா? இருந்தாலும் வெளியே காட்டிக்க கூடாது நம்ம, இல்லையா? எல்லாம் மனசுலேயே வச்சுக்கணும். கரெக்டா? மனசுலேயே வச்சுக்கக்கூடாது. எங்கே கொண்டு வைக்கணும்? கர்த்தர்ட்ட வச்சுட்டு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அப்போ கர்த்தரிடத்தில் துக்கமுகமாக இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் உனக்கு என்ன செய்ய மாட்டார்? அருள் செய்ய மாட்டார். அன்னால் தேவ சமூகத்துக்கு போனால் அவள் அதன் பின்பதாக துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவள் ஜெபத்தை கேட்டார், தேவனிடத்தில் கேட்டேன் என்று சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மனிதன்கிட்ட பேசுகிறோம், நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும், இல்லையா? ஏன்? எந்த மனிதனாவது நம்முடைய பிரச்சனையை மாற்ற முடியுமா? நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சில நேரங்களில் நம்ம மனிதர்கிட்ட சொல்கிறதில் ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஆனால் பர்மனெண்ட்டாக கிடைக்குமானா கிடைக்காது. ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களும் நமக்காக ஜெபிச்சுட்டு போகலாம். ஜெபிக்காத மக்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பாரம் இருக்கும். அதனால் உங்கள் பாரத்தத்துக்கு இன்னும் 4 பேரில் இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்ய முடியாது? இந்த பிரச்சனை தீர போகிறதில்ல. ஸோ யார்கிட்ட? கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவதாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில். ஆமென். இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு எவ்வளோ நேரம் போகிறீங்க? அவர் வாருங்கள்னு கூப்பிட்டாரு. எவ்வளோ நேரம் போகிறீர்கள்? மேலே கூட்டிகிட்டு போன ஆளுகள்கிட்ட கேட்டார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். பல நேரங்களில் நம்ம காரியங்கள் ஏன் மாறுதலாகி முடியலைன்னா, வாருங்கள்னு அவர் கூப்பிட்டாரு, பார்க்கலான்ட்டு நம்ம போயிடுறோம். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். கதவை திறந்தால் தான் அவரை வர முடியும், அவர் உள்ளே வர முடியும். அவரை வாருங்கள்னு கூப்பிடணும். பல நேரங்களிலே அவர் வாசலிலே நிறுத்தப்பட்டு விடுகிறார். அதனால் அவருடைய சித்தத்தை நம்மிலே செய்ய முடியவில்லை. இப்போ நம்மளை செய்யணும்னா அவர் வரணும், நாம் அவரிடத்திலே வர வேண்டும். இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பக்தன் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்போ அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து கதவை தட்டுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்போமானால் நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தான் விக்கினமின்றி வாசம் பண்ணி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிந்தது தான். ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது என்ன காரியங்களுக்கு அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? நம்ம இந்த ஒரு வேத பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அநேக நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆறுதலாகவும் தேர்தலாகவும் பார்க்குறோம். ஆனால் எப்பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இங்கே கர்த்தராகிய தேவன் யோவான் ஸ்நானகனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இரத்த சாட்சியாய் மறித்து விட்டார். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? எது பலவந்தம் பண்ணப்படுகிறது? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த பரலோகத்திற்காக யோவான் ஸ்நானகன் எதை பலவந்தம் பண்ணினார்? எதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடினார் அப்படின்னா, அவர் பரலோக ராஜ்யத்தை எதின் அடிப்படையிலே பலவந்தம் பண்ணினார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக பலவந்தம் பண்ணவில்லை. எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர் பலவந்தம் பண்ணவில்லை. அவர் சாத்தானுடைய சேனைகளை நிர்மூலமாக்கி அடிமைத்தனத்திலே சிக்கியிருந்த, பாவத்தின் வல்லமையிலே பிடிபட்டிருந்த, பாரம்பரியத்தின் வல்லமையிலே பிடிபட்டிருந்த, இதோ பெருமையின் மகிமையிலே பிடிபட்டிருந்த, தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற யூதர்கள் என்ற பெருமையிலே பிடிபட்டிருந்த சாத்தானுடைய பிள்ளைகளைப் போல தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமம் தரிக்கப்பட்டு சாத்தானுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனத்திற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை கட்டளையிட்டு அந்த ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பிதான் அவர் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணினார். அவர் பரலோகத்தை அந்த ஜனங்களுக்கு நேராய் திருப்பினார். இந்த ஜனங்கள் பரலோகத்தின் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வாழ்ந்ததோ இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்களின் மேல் தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது, யோவான் ஸ்நானகன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது, எப்படியாக சீனாய் மலையிலே அக்னிமயமான வார்த்தைகளினால் தேவன் எழுந்தருளினாரோ அதே வார்த்தைகள் யோவான் ஸ்நானகனிலிருந்து புறப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அவர்கள் பாவ உணர்வடைந்தார்கள். ஆண்டவமாரை நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குட்டத்தாரும் வந்தார்கள். ஆயக்காரர்கள் வந்தார்கள், ஜனங்கள் வந்தார்கள், போர்ச்சேவகர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டது. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படியாய் பரலோகத்தை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒரு நாள் இந்த பூமியிலே நம்முடைய நாட்களின் வீதம் முடிந்து தேவனை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். மரணம் என்னும் போருக்கு ஒருவராகிலும் தப்பி போவதில்லை. இதோ கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது வேறு. வேதம் அதனால் தான் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் அது வழி விசாலமுமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேகரை போல காணப்படுகிறோமா? ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் அது வழி நெருக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாராய் இருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம், தேவன் வருகிற பொழுது 10 பேரும் கன்னிகைகள் தான். ஆகிலும் அந்த 10 பேரில் 5 பேர் தான் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று வேதம் சொல்லுகிறது. 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் புத்தியுள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் பார்க்கிற பொழுது, எவர்கள் தேவனுக்காக ஆயத்தமாய் இருந்தார்களோ, அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார்களோ, தங்கள் விளக்குகள் எரியத்தக்கதாக எண்ணெயை ஆயத்தமாய் வைத்திருந்தார்களோ, எவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நிலைத்திருந்தார்களோ, ஓட்டத்தை தொடங்கினவரை முடிக்க ஆயத்தமாய் இருந்தார்களோ, அவர்கள் அவரை சந்தித்தார்கள், கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்றைக்கு நம்முடைய வெற்றிகள் எதை மையப்படுத்தி இருக்கிறது? இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதை குறித்தா? இந்த பூமிக்குரிய காரியங்களிலே வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். நீங்கள் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுற்றி இருக்க நம்மை சுற்றி ஒரு 10 பேர், ஒரு 50 பேர் நம்மை குறித்து பெருமையாய் சொல்லலாம், ஓ இவர்கள் சூப்பர், இவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க, இவங்க இதில் ஜெயித்தார்கள். தேவனிடத்தில் செல்லுபடி ஆவதில்லை. தேவனோ அவனுடைய கிரியைகளின்படிதான் அவர் நியாயம் தீர்ப்பார். நாம் என்ன செய்தோம்? நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய கிரியைகளின்படியே அவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் வந்த இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே வரப்போகிற ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இதோ அவர் பலவீனமுள்ளவராக சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
இதோ அவர் ஒரு குழந்தையாக பெத்லகேமிலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு பெற்றோரால் வளர்க்கப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே வாழ்ந்திருந்தார். ஆகிலும் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கின பொழுது மகிமையுள்ள தேவனாக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதோ அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேவன் தாமே இதோ இந்த பூமியை அவர் வருகிறார். அவர் வந்தார், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, அவர் பிறந்த பொழுது வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனாலும் அவர் வருகிற பொழுதோ, அவர் இரண்டாம் முறை வருகிற பொழுதோ பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது சந்தோஷத்தின் நாள் அல்ல, அது இக்கட்டின் நாள், அது இடுக்கமுள்ள நாள், அது கலக்கமுள்ள நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ அவர் நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் வருகிற பொழுது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய ஓட்டம் சரியானது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் இதை பேசிவிட்டு ஒரு கூட்டம் தங்கள் வாழ்க்கையை குறித்தும் நாங்கள் அதை செய்தோம் இது இல்லை என்று சொல்லி குறை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசியங்கள் மத்தேயு 11வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இங்க கர்த்தராகிய தேவன் எப்படி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இங்கே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப சொல்லும்போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தையில் அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய காதுகள் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு சில நேரங்களில் நம்ம காதுகள் அடைத்துக் கொள்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. நாம் விரும்புகிற வண்ணமான வார்த்தைகளை அல்ல, தேவன் உரைக்கிற வார்த்தைகளை கேட்க எப்பொழுதும் விரும்ப வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்க வேண்டும். சிட்சித்துடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சிக்ஷை அவசியமாக இருக்கிறது. அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், சந்தை வெளியிலே உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து குழல் ஊதினோம், கூத்தாடவில்லை, புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று. என்ன பிள்ளைகளாம்? குறை சொல்லுகிற பிள்ளைகள். இன்றைக்கு குறை சொல்லி குற்றம் சாட்டி திரிகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவ ஜனங்களின் நடுவிலே பெருகிவிட்டதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்லி திரிகிறார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. இன்றைக்கு யூடியூப் போன்றவைகளில் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டத்துக்கு வேலையே என்னன்னா, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் இப்படி இருந்தார், அவர் அங்கே போனார், இவர் இதை வந்தார். கேட்டால் நாங்கள் அதையெல்லாம் காண்பித்து கொடுக்குறோம். பைபிள் எது சொல்லுது? பிறனை குற்றவாளியாக இருக்கிறதுக்கு நீயா? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் நின்றாலும் சரி விழுந்தாலும் சரி அவனுடைய எஜமானுக்கு யார் வேலைக்கு எடுத்தாரோ அந்த எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவனை மீண்டும் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் நியாயாதிபதி. நம்மை நியாயாதிபதியாக கூப்பிட்டுருக்கிறாரா? இல்லை, அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இன்றைய நாளிலே பெருகி தேவ ஜனங்கள் குறை சொல்லுகிறவர்களாக, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில குறை சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. மற்றவனை நியாயம் தீர்க்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிறனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு போக்கு சொல்ல
இடமே இல்லை. நீ மற்றவர்களை குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவ்வளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்று கர்த்தருடைய வேதம் எச்சரிக்கிறது. அவருடைய தயவு, பொறுமை போன்றவைகள் நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று நாம் அறிந்து மனம் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய வேதம் எச்சரிக்கிறது. ரோமர் 2வது அதிகாரத்தில். அவர் மேல தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஏன் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்? ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதனை குறித்து பேசுகிறார். அதன் பின்பதாக அந்த ஊழியத்திலே சந்திக்கப்பட்ட ஜனங்கள் தான் அங்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மனம் திரும்புதலானது பரிபூர்ணம் அறியவில்லை. அந்த மனம் திரும்புதலானது தொடர்ச்சியாய் வரவில்லை. அந்த நேரத்தில் மனம் திரும்புதல் இருந்துச்சு. ஆனால் அடுத்ததாக என்ன செஞ்சு மறுபடியும் தங்களுடைய பழைய ஜீவியம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவன் அக்கிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டாலும் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவருடைய இருதயம் அங்கே தான் இருக்கிறது. அதனால் வேதம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டுமா? பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே பூச்சியும் துருவும் அதை கெடுப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? அப்படியானால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். அப்ப இங்க கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் குறை சொல்லுகிறார்கள், இயேசுவுடைய ஊழியத்தை குறை சொல்லுகிறார்கள், யோவான் சொன்ன ஊழியத்தை குறை சொல்லுகிறார். அவன் என்ன சாப்பிட்டான்? சாப்பிடாமலே ஒரு ஊழியம் செய்யறான் ஒருத்தன், பாஸ்டிங்ல இருந்துகிட்டு. இங்க இயேசுவை சொல்றாங்க, கூப்பிடுற வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்றாரு, போயிட்டு சாப்பிட்றாரு. இப்போ ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை என்னது கண்டுபிடிக்கல, எது குறைன்னு கண்டுபிடிக்கல. சிலருக்கு அது மட்டும் தான் தெரியும். ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரே ஒரு டாட் வச்சா எது தெரியும்? வெள்ளை பேப்பர் தெரியணும். அந்த டாட்டுக்கு மட்டும் நம்ம கண்ணு போகுதுன்னா இன்னும் நம்ம கண்ணு திருந்தலைன்னு அர்த்தம். என்ன திருந்தலை? நம்ம கண்ணு மாறலை. நமக்கு என்ன தான் தெரியுது? வேகமாக அந்த கருப்பு டாட்டில் போய் நிற்கிது, சின்ன ஒரு புள்ளி. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருது. அதில் சுற்றி எத்தனையோ வெண்மையான பக்கங்கள் உண்டு, அவைகளை என்ன செய்ய முடியலை? பார்க்க முடியவில்லை. பல நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அப்போ இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறாரு, மனம் திரும்பாமல் போனது நிமித்தம். எதனால? மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் கடிந்து கொள்ள தொடங்கினார். 21வது வசனத்திலிருந்து, அதே அதிகாரம் மத்தேயு 11:21 கோரேசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது ரட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததான் கர்த்தர் சொல்றாரு, சில பட்டணங்கள், இதெல்லாம் எது? தேவனுடைய ஊழியத்தை அனுபவித்த, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய மகிமையை சந்தித்த பட்டணங்கள். இங்கு தேவன் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். சில பட்டணங்களை சொல்லுகிறார், தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால். இந்த தீரு சீதோன் எல்லாம் புறஜாதிகளுடைய பட்டணங்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் வீட்டாடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு இது யாரை குறிக்கிறது? நம்மைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். தேவனுடைய ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் செய்த எண்ணற்ற நன்மைகள் உண்டு. நாம் ஏராளமான சாட்சிகளை சொல்லுவோம். தேவன் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், எனக்கு அந்த நேரத்தில் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், நிறைய சொல்கிறோம், கரெக்ட். ஆனால் கர்த்தர் வெறும் அற்புதங்களை செய்வதே நாம் வெறும் சாட்சி சொல்லிவிட்டு கடந்து போவதற்காகவா? இல்லை, அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக, அவருடைய சாட்சியை கொண்டு செல்லும்படியாக, கடைசி நாட்களில் அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக. அப்போ இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டுமானால் இந்த அவருடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை என்ன செய்திருக்க வேண்டும்? மாறி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்கு பின்பதாக வந்தார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், நன்மைகளை பெற்றார்கள், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிரசங்கம் எதுவாக இருந்தது? நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கெல்லாம் சுகம் தருவேன் என்பதல்ல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
முதலாக ஆதாம் ஏவாளையும் படைத்த பொழுது அவர்கள் பாவம் செய்ததினால் அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம் என்று ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை கர்த்தர் படைத்த பொழுது அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. அப்ப தேவ மகிமையை மனிதன் இழந்து போனான். தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டான் பாவத்தின் நிமித்தம். அவன் தேவன் மனிதனுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதோ இங்கே சாத்தானுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நரகத்துக்கு ஏற்றவனாய் அவன் மாறிவிட்டான். இப்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை மீட்கும்படியாக, அந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அன்பு என்பது எதை காண்பிக்கிறோம்? அன்பு என்பது யாரோ ஒருத்தரிடத்திலிருந்து வாங்குவதல்ல, ஒருவருக்கு கொடுப்பதில் தான் அன்பு அடங்கி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பை எப்படி காண்பித்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே கொடுத்து அன்பை விளங்க பண்ணினார். குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவருக்கு நண்பர்களாய் இருக்கையில் அல்ல, சிநேகிதர்களாய் இருக்கையில் அல்ல, அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கையில் அல்ல, நாம் தேவனுக்கு துரோகிகளாய் இருக்கையில், நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கையில், நாம் தேவனுக்கு முற்றிலுமாய் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருக்கையில், அவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப இந்த அன்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் அதனால் தான் கேட்கிறார், 3 முறை தேவனை விட்டு மறுதலித்து, தேவனை விட்டு பின்வாங்கி, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று கேட்டுவிட்டு கடைசியில ஒரு படகை எடுத்துக்கொண்டு தன்னோடு இருந்து எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய் மறுபடியும் பின்மாற்றத்திலே போய் தன் பழைய வாழ்க்கைக்கு போய் தன் பழைய தொழிலுக்கு போய் வெறுமையாக்கப்பட்டவனாக, ஒன்றும் இல்லாதவனாக இதோ நின்று கொண்டிருக்கிற பேதுருவை கர்த்தர் அழைக்கிறார். பேதுருவை சந்திக்கிறார். யோவான் 21வது அதிகாரத்தில் கர்த்தர் கேட்கிறார், அவனுக்கு உணவை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு கேட்கிறார், பேதுருவே, நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? 3 முறையும் அவர் கேட்ட கேள்வி இதுதான், இவர்கள் எல்லோரிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை பார்த்ததுதான் கேட்கிறார். இவர் எல்லாரை பார்க்கிலும், உங்களுடைய குடும்பங்கள் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுடைய தொழில்கள் இருக்கலாம், உங்கள் படிப்புகள் இருக்கலாம், உங்கள் எதிர்காலங்கள் இருக்கலாம், எது வேண்டுமானாலும், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கிறிஸ்துவை நேசித்தால் மாத்திரம்தான் நீங்கள் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஏன்? நாம் யாரை நேசிக்கிறோமோ, நாம் எதை நேசிக்கிறோமோ அவர்களுக்குத்தான், அதற்குத்தான் நாம் பிரியமாய் வாழ்வோம். நாம் எங்கே நம்முடைய அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும், அங்கே நம்முடைய வாழ்க்கை இருக்கும், அதை சார்ந்ததாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். ஒரு மனைவி தன் கணவனை நேசிக்கும் பொழுது, ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிற பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரியமாகவும் ஒருவர் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். என்றைக்கு அவர்கள் இருவருக்கும் மனப்பிசகுகள் வருகிறதோ, என்றைக்கு மனத்தாங்கள் வருகிறதோ, ஒருவருக்கு விரோதமான கசப்புகள் வளருகிறதோ, அப்பொழுது ஒருவர் இன்னொருக்கு சாதகமாய் செயல்படுவது இல்லை. இன்னைக்கு அதே தான் நமக்கும் தேவனுக்கு நடந்துவிட்டது. அவர் மணவாளனா இருக்கிறார், மணவாட்டியாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டிய மணவாட்டிகள் இன்றைக்கு என்னவா இல்லை? அவரோடு சந்தோஷமா இல்லை. ஆதி அன்பிலே நாம் நிலைத்திருக்கல. அவர் காட்டின அந்த அன்புக்கு பிரதி உபகாரத்தை நாம் செலுத்த தவறுகிற பொழுது இன்றைக்கு நாம் பெத்சாயிதாவை போல காணப்படுகிறோம், கொராசினை போல காணப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 25வது வசனம் மத்தேயு 11:25 27 வரைக்கும் வாசிங்க. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப இங்க கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இயேசு பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் நம்ம எங்க பிரவேசிக்க மாட்டோமா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஏன்? அந்த பிள்ளைகள் திறந்த மனதோடு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது, நமக்கு அநேக குறை சொல்லல்கள் இருக்கிறது.
என்ன நடக்குது? இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் செங்கடலின் நடுவே அழைத்து கொண்டு வந்தார். மன்னாவினால் அவர்களை போஷித்தார். கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். இறைச்சி கேட்ட பொழுது காடைகளையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் குறை சொன்னார்கள். அற்பமான உலக பிரகாரமான உணவுக்காக கர்த்தரை நோக்கி முறுமுறுத்தார்கள். அவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு பரிசுத்த குலைச்சலான ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். தேவனை துக்கப்படுத்தினார். அதனால் வேதம் சொல்வது அவர்கள் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கவில்லை. அழைத்தவர் அவர்தான், என் ஜனம் என்று அழைத்தவர் அவர்தான், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினவர் அவர்தான். ஆகிலும் கூட அவருக்கு உண்மை இல்லாவிட்டால் அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பதில்லை. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே அவனை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? அவனை ஆசீர்வாதங்களை எல்லாம் பேசுகிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் அவனை ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மலத்தனையாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை நான் இப்படியாய் வர்த்திக்க பண்ணுவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எல்லா வாக்கு தத்தங்களையும் சொல்லிவிட்டு அதே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுதான் கட்டளை. கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளையை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு மனதில் நமக்கு இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். வேதம் அதனால தான் சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் என்ன செய்வான்? விடாதிருப்பான். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் நடந்து கொள்வோமானால் நாம் எப்படி இருப்போமா? தேவன் நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளாக இல்லாததுனால தான் என்ன செய்ய முடியல? தேவனால் நடத்த முடியலை. ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை யார் நடத்தணும்? வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் நீ பிணைக்கப்படாது இருப்பாயாக. ஒளிக்கு விரலுக்கும் சம்பந்தமேது? தேவனுடைய பிள்ளைக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமேது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது? நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக எதை விட்டோம்? இன்னைக்கு கர்த்தருடைய நம்மை கண்டிக்கிற இன்னைக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை பெற்றோர்கள் நம்மை கண்டித்தார்கள். எது சரி எது தவறு என்று சொன்னார்கள். ஆனால் வாலிப பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது நாம் அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். நாம் நமக்கு சரி போனபடி என் மனதிற்கும் மாம்சத்துக்கு எது விரும்புகிறனோ அதை செய்ய வேண்டும் என தீர்மானிக்கிறேன். இன்றைக்கு பல நேரங்களிலே அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது. நான் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி பிள்ளை என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம். ஆகவே நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது சுயநீதியினால் மூடப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இதோ ஆயக்காரர்களும் பாவிகளும் அதோ என்ன செய்தார்கள்? அவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் வேத பாரகரோ பரிசேயர்களோ ஆசாரியர்களோ என்ன செய்தார்கள்? தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தள்ளினார்கள்? யார் தேறினவர்கள்? ஆசாரியர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், வேதபாரகர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், பரிசேயர்கள் பெரிய பக்திமான்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கனமானது, நம்முடைய தலைகளில் இருக்க வெயிட்டானது என்ன செய்தனா பல நேரங்களில் நம்முடைய அறிவை சார்ந்து கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் எதை பெற்றிருக்கிறோமோ அதை வைத்து நம்மை தீர்மானிக்க விடுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை நடத்தும்படி நாம் அனுமதிக்காதபடி நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், அவருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல எத்தனிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நான் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை நடத்தும்படி நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்தால் தான் அதை செய்ய முடியும். அதைத்தான் கர்த்தர் பாலகருக்கும் குழந்தைகளுக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறார், கல்விமான்களுக்கு அல்ல. ஆகவே இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு உண்டதாக எப்படியா இருக்கிறதாம்? பைத்தியமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினால்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவுக்கு பிரியமாயிற்று. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கெல்லாம் பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அது தேவ பலனாய் காணப்படுகிறது.
இதோ சிலுவையில் தொங்கின என் இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெறுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுகிறான். அவன் ஜீவ புஸ்தகத்தினுடைய பேர் எழுதப்படுகிறது. தேவனுடைய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவன் உடன் பங்காளியாக சுதந்திரவாளியாக மாற்றப்படுகிறான். இன்னைக்கு இந்த பெரிய ஸ்லாக்கியம் எங்கிருந்து வருகிறது? இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. எது அந்த பிரசங்கம்? இயேசு எனக்காக மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் நித்தியமாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இதோ பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எதை மையப்படுத்தி இருக்கிறது? அப்ப கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு என் பிதாவில் எனக்கு எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சகலமும். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்முடைய எல்லா கண்ணீர்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். 40 லட்சம் ஜனங்கள் இறைச்சி கேட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களை நானா பெற்றேன், ஆகவே இவர்கள் எனக்கு பிள்ளைகள் அல்ல, ஆனால் தேவனுக்கு அவர்கள் பிள்ளைகள். இப்ப கர்த்தருக்கு தெரியும் நான் தான் பெற்றேன். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை போஷிப்பேன். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உங்களுடைய பார்வையிலே, உங்கள் பலத்திலே காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தேவனுடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. 200 பணம் எங்க இருக்கிறது? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன செய்யாது? பத்தா. ஆனால் தேவனுடைய கரத்திலே ஒரு 5 அப்பமும் 2 மீனும் மேலே தூக்கி உயர்த்தப்பட்ட பொழுதோ அது மீதம் 12 கூட நிறைய திரும்ப வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, இன்றைக்கு நமக்கு குமாரன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு குமாரனை எனக்குள்ளாக அவர் வெளிப்படுத்த, அவர் எனக்குள்ளாக அவரை வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறார் பவுல். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நமக்குள்ளாக தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் நம்மிலிருந்து வெளிப்பட விரும்புகிறார். நம் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துவானவர் என்னிலே வரவும் என்னிலிருந்து வெளிப்படவும் அவர் விரும்புகிறார். இப்பதான் கர்த்தர் சொல்றாரு. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு கூட்டம் தேவ சத்தத்தை கேட்டும் தேவனுடைய அற்புதங்களை பெற்றும் தேவனுடைய நன்மைகளை பெற்றும் என்ன செய்தார்கள்? பழைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் வாக்கு பண்ணின கானானுக்கு போகவில்லை, வனாந்தரத்திலே அவர்கள் மரித்து போனார். இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். பின்பதாகவே ஓடினார்கள், அற்புதங்களை எல்லாம் பெற்றார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் நித்திய ஜீவனுக்காக கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லி யோவான் 6வது அதிகாரத்திலே நானே ஜீவ அப்பம் என்று அவர் பிரசங்கித்த பொழுது, இதோ இது கடின உபதேசம் என்று சொல்லி தங்கள் ஆத்மாவுக்காக அல்ல, தங்கள் மாம்சத்துக்காக மாத்திரமே அவர்கள் வந்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். 12 பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே, உம்மை விட்டு எங்கே போகும் என்று பவுல் கேட்டார், பேதுரு கேட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அநேகரை போல இருக்கிறோமா, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை போல இருக்க போகிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்க போகிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உடைய வருத்தம், வேதனை, துக்கம், கண்ணீர் எல்லாத்தோட என்கிட்ட வா. எங்க வரணும்? என்னிடத்திலே வாருங்கள். இப்ப கர்த்தர் உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அதைத்தான் பக்தன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் நம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அவருடைய கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பிள்ளை தகப்பனோடு அனுதின உறவில இருக்க வேண்டும், எங்கேயோ இருக்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் நாம் தேவன் நமக்கு பிதாவாக இருப்பாரானால், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அப்பாவும் பிள்ளையும் வீட்டில் பேசிக்காமல் இருக்கலாமா? அப்படின்னா அது வீடாக இருக்குமா? அது என்ன இருக்கும்? சட்டசபையாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ வீட்டுக்கும் சட்டசபைக்கு என்ன வித்தியாசம்? சட்டசபையில்
ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிச்சுக்கிட்டு உருளணும். அதான் சட்டசபை. வீடுனா ஒருத்தர் நேசித்து ஒருவருக்கு ஒருத்தர், அது அன்பின் இடம் இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு வேலை இருக்கா? சட்டசபையில் தான் அது இருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி பல நேரங்களில் நமக்கும் தேவனுக்குமான உறவு சட்டசபையாக இருக்கா, குடும்பமாக இருக்கா? இருந்தால் சரியானது தான். ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் நீங்கள் என்னவாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. சில ஆள்லாம் தேவன்கிட்ட கேள்வி கேட்குறதுல பயங்கர சந்தோஷம். நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு பதில் சொல்லணும். யோபுக்கு எத்தனை பதில் சொன்னார் கர்த்தர்? ஏதாவது பதில் சொன்னாரா கர்த்தர்? ஒன்றுக்கு இல்லை. கர்த்தர் கேட்ட கேள்விக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு பதில் இருந்துச்சா யோபுக்கிட்ட? கேள்வி கேட்குறத நிறுத்தணும். ஏனெனில் நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. ஆகவே நாம் என்ன அறிஞ்சிருக்கிறோம்? அது கர்த்தரை கேள்வி கேட்கல. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதலே உத்தமம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, எல்லோரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்கு? கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. யாத்ராகமம் 33:14 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எத்தனை பேருக்கு முன்னாடி தேவனுடைய சமூகம் செல்லுது? தேவ சமூகத்தில் இருந்தோம்னா தேவன் நமக்கு முன் செல்வார். சாத்தான வீட்டுகளை வச்சிருந்தோம்னா யார் நமக்கு முன்னாடி செல்லுவா? கர்த்தர் முன்னாடி போனார்னா அவர் போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி கரடானவைகளை சமமாக்கி பள்ளங்களையெல்லாம் நிரப்புவேங்கிறார் கர்த்தர். சாத்தான் போனால் என்ன செய்வான்? அவன் யாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். அப்போ யார் நமக்கு முன்னாடி போயிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு முன்னாடி போனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இளைப்பாறுதல் பின்னாடி வந்துடும். இப்போ கர்த்தர் போகணும். அப்போ இன்றைக்கு கர்த்தரை நமக்கு முன்பதாக போக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு முன்பதாக செல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு முன்னாடி செல்ல மாட்டேன். மோசே சொன்னார், நீர் போகாவிட்டால் நான் வரமாட்டேன். எத்தனை பேர் உண்மையாகவே எத்தனை பேர் கதறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னாடி போகாட்டி நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவர். அவர் வந்தால் என்ன, வராட்டி நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அப்புறம் எல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாம் அவர்கிட்ட போவோம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்த வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதைகளை சபைப்படுத்துவார். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அவர் நமக்கு முன்னாடி போகணும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரணும்னா என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் அவர் முன்னாடி இருக்கணும். கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். நிறுத்தி நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன் அசைகிறோம்? கர்த்தரை முன்னாடி நிறுத்துறது போல பின்னாடி நிறுத்திடுறோம். நாம் முன்னாடி போயிடுறோம். யார் முன்னாடி இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். என்னாகமம் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அப்ப உடன்படிக்கை பெட்டி அவங்க கூடையே போகணும். அப்பதான் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். இப்போ அந்த மேக ஸ்தம்பம் எழும்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பெட்டி புறப்பட்டு அந்த தேவனுடைய பெட்டியிலே தேவனுடைய மகிமை விளங்கும். அதில் கேருபீன்கள் இருக்கிறது, தேவனுடைய உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருக்கிறது, ஆறுடைய துளிர்த்த கோல் அதில் இருக்கிறது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள் அதில் இருக்கிறது. இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்பட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இளைப்பாற வேண்டும் என்பற இளைப்பாறுகிற ஸ்தலத்தை எது காண்பிக்குமா? உடன்படிக்கை பெட்டி. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பெட்டி யார்? எது? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி யார்? இதோ என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. எது? அவருடைய இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு அவர் நம்மோடு பண்ணின அந்த புதிய உடன்படிக்கையின்படி அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியாகி கிறிஸ்து எனக்குள்ளா இருப்பாரானால் அவர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அப்போ கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால், புது சிருஷ்டியாய் மாறாவிட்டால் என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்கிறது இல்லை. நம்ம புது சிருஷ்டியாக மாறுறது இல்லை. ரோமர் 12:2 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும். எனக்கு எது பிரியங்கிறது இல்லை, எனக்கு எது தேவை, எனக்கு எது நன்மை, எனக்கு எது சரிங்கிறது இல்லை. தேவனுக்கு பிரியமும் நன்மையும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பேதுருடைய வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கிறான், ஆனால் இயேசுக்குள் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்கிறான். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் இயேசுவுக்கு வெளியே இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது நிலங்களையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் ஆறுதல் ஆயிட்டார். இப்பொழுது ஆவியானவர் இறங்கினார். மேல் வீட்டிலே ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கினது. அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டது. பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறான். முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இங்கே 3000 பேர். ஸோ பரலோகமே இன்றைக்கு திருவிழா கோலம் பூண்டு விட்டது. பரலோகம் இன்றைக்கு பரலோகத்தில் தன் பொக்கிஷத்தை சேர்க்க ஆரம்பித்த பொழுது, இப்பொழுது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சொத்துக்களை விற்று கொண்டு வந்து இதே பேதுருடைய பாதவடியிலே கொட்டுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவரை நான் உனக்கு தருகிறேன் என்று அவன் எழும்பி நடக்க பண்ணுகிறான். அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். இப்பொழுது அவன் தன் பொக்கிஷம் எது என்பதை கண்டுகொண்டான், எது விலையேறப்பட்டது என்பதை கண்டுகொண்டான். அவன் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அவனுக்கு ஒரு பிரதானமானதாய் தெரியவில்லை. இதோ பணம் கொட்டி கிடக்கிறது, திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு விட்டார்கள், அதிகமாக ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நிழல்பட்டு ஒருவரும் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் பேதுருவின் நிழல்பட்டு சுகமாகி கொண்டிருக்கிறார். பேதுருவின் நிழல்பட்டு சுகமாகி கொண்டிருக்கிறார். இப்போ பேதுருவின் முக தரிசனத்தை தேடுகிற ஒரு பெரும் கூட்டம் உண்டு. கோடிகளும் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் கொண்டு வந்து தங்கள் பணத்தை, தங்கள் சொத்துக்களை விற்று கொண்டு வந்து பாதத்தில் வைக்கிறார்கள். ஒரு பண சம்பந்தமான ஒரு பிரச்சனை உருவாகிறது, உணவு சம்பந்தமான பிரச்சனை உருவாகிறது. உடனே பேதுரு எழும்பி, இதை விடக்கூடாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்னு சொல்லி, நான் தான் டேக் ஓவர் பண்ணுவேன், நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன், வேறு யாரும் இதில் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. என் வேலை இது கிடையாது, என்னுடைய வேலை இது கிடையாது. பணத்தை பார்த்து கொண்டிருப்பதோ, பணத்தை நிர்வகிப்பதோ, இதை வைத்து காரியங்களை நடத்துவது என்னுடைய வேலை அல்ல. நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் தெரிந்து, எதனால் அதை தெரிந்து கொண்டான்? அதற்காக 7 பேரை தெரிந்து கொண்டு அதை ஒதுக்கிவிட்டு ஏன் அவன் தேவ சமூகத்துக்கு போனான்? ஏனெனில் அவன் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டான். அவன் எது மேன்மையானது என்பதை அறிந்து கொண்டான், எது பிரதானமானது என்பதை அவன் அறிந்து கொண்டதினால அவன் மேன்மையானதை தெரிந்து கொண்டான். அவன் தன் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்க ஆரம்பித்து விட்டான். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்க வேண்டும்? ஏன்? அதான் பர்மனண்ட். திவாலாகிற கம்பெனியில் பணத்தை போடலாமா? ஃபைனான்ஸ் கம்பெனியில் காசு போட்டால் என்ன ஆகும்? கடைசியில் அவன் போயிடுவான். அதானே பெரும்பாலும் நடக்கும். கரெக்டாக எங்கே போகணும்? அப்போ பேங்கில் போடணும். நமக்கு ஹெவன்லி பேங்க் இருக்குது, அங்கே போடணும். ஹெவன்லி பேங்கில் என்னத்தை போடணும்? பொக்கிஷத்தை. அப்படின்னா என்னத்தை? உங்கள் பணத்தையா? ஆத்துமாக்களை. நம்ம ஆத்துமாவை அங்கே போடணும், அப்புறம் கொஞ்சம் ஆத்மாவை போடணும். சிலர்லாம் இப்போ தான் ஆத்மாவை விட்டுட்டு அடுத்த ஆத்மாவை கொண்டு நம்ம ஆத்மா போகணும். அங்கே கர்த்தர் சொன்னார், சாத்தான் உன்னை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். ஒன்று செய், நீ ஸ்திரப்படு, அதுக்கப்புறம் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதனால தான் பேதுரு எழுதுறாரு, கொஞ்ச காலம் பாடணும் வைக்கிறவங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதலை எது கொடுக்கணும்? தேவனுடைய பெட்டி, அந்த உடன்படிக்கையின் பெட்டி. இன்றைக்கி தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர் உண்மை இல்லவர். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்றோ ஒரு நாள் நம்முடைய நாவை திறந்த, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன், நீங்கள் தான் என் ஆண்டவர்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு அறிக்கை போதும். அவர் அந்த உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் நிற்கிறார். நம்ம வசதியாக மறந்துடுவோம்.
நமக்கு ஞாபகம் வர்றது ரொம்ப அதிகம், அம்னீசியா நமக்கு. அவருக்கு வந்து 1000 வருஷம் ஒரு நாள், நேற்று கழிந்த நாள் போல் இருக்குது. நமக்கு முந்தா நாள் என்ன சாப்பிட்டோங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வசதியாக மறந்துடுவோம். அது கர்த்தரோட பண்ணப்பட்ட உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையும் வசதியாக மறக்கிறதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் ஒன்றையும் மறப்பது இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார். அது நிமித்தமே அவர் மறுபடியும் அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவி கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால சொல்றார், என்கிட்ட வா, ஏன் நீ இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாய் தெரியுமா? ஏன் உன் ஆவியில் அமைதல் இல்லாமல் இருக்கிறாய்? ஏன் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இல்லை என்றால் என்னோடு இருக்கிற உடன்படிக்கையை விட்டு நீ விலகி விட்டாய். நீ இன்றைக்கு மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையில் மறுபடியும் உறுதிப்படுத்துகிற பொழுது, மனவாளனோடு பண்ண வேண்டிய அந்த உடன்படிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்துவோமானால் அந்த இளைப்பாறுதல் நமக்கு வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் வேதம் சொல்லுகிறது, அது இனி வருகிறதா இருக்கிறது. எரேமியா 6:16 வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அவ்வளோதான். வழிகளிலே நின்று கொஞ்சம் நில்லுங்க, போய்கிட்டே இருக்காம நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு போக சொல்ல கர்த்தர், நிற்க சொல்கிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நாம் எதில் நடக்கிறோம்? நம்ம மாம்சமும் மனசு விரும்பின மாதிரி நடக்கிறோமா? நம்ம கண் போன போக்கிலே போகிறோமா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிதானித்து பூர்வ நாட்களிலே தேவன் நடத்தின, அதனால் பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை நான் தியானிக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். இன்றைக்கு பூர்வ நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? ஒரு நாட்களிலே கர்த்தரோடு நாம் நெருங்கி ஜீவித்த நாட்களிலே நாம் கர்த்தரோடு காண்பித்த அந்த வைராக்கியங்கள், அந்த அன்புகள் நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறதா? தேவன் அதை பூர்வ நாட்களுக்கு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய சொந்த வழிகளை விட்டு தேவனுடைய பாதைகளுக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல வழி எது? இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு மாத்திரமே சரியான வழி, அவர் மாத்திரமே ஒரே வழி. தத்துவங்கள் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. எல்லாரும் ஒன்றா போய் கடலில் கலக்குதுன்னு தத்துவம் பேசலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமமே எல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்னதாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை முன்னிட்டுத்தான் ஆணையிட வேண்டும். ஆகவே அவர்தான் ரட்சகர். இன்றைக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை அவர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்றார், வாங்க. வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் என்னவா இருக்குது? இனி வருகிறதா இருக்குது. எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எப்படி இருக்க கடவோம்? நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம ஏன் நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லாமல் போனது. தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதனால தான் கர்த்தர் கேட்கிறார், வேலைக்காரன் தன் எஜமானையும் குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் எஜமானானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுது. இன்னைக்கு நமக்கு தேவையானது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ அதே அதிகாரத்தில், எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 8லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த சிருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஒரு வார்த்தை இருக்கு, ஜாக்கிரதையாக இருக்கு. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அது இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்ட்டு. ஏன்? தொட்டோம்னா பரலோகம் தான், கரெக்டாக? அப்போ நம்ம என்ன இருக்கணும்? கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது.
இங்கேயும் கர்த்தர் சொல்றார், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதுக்கு? இளைப்பாறுதல். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். அப்போ ஏன் மோசையை சொல்லாமல் யோசுவாவை சொல்லியிருக்குது? ஏன்னா மோசே வனாந்தரத்திலே ஜனங்களை நடத்தினான், யோசுவா தான் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ளாய் நடத்தி கொண்டு போனான். ஸோ அதுதான் அவர்களுடைய வாக்குத்தத்தமாக இருந்தால் அதோடு கர்த்தர் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு அது அல்ல. இந்த பூமியில் நீங்கள் அடையக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் தேவனுடைய இளைப்பாறுதல் அல்ல. தேவ ஜனமே, ஒருவேளை அந்த பூமியில் நீங்கள் சில காரியங்களில் உச்சத்தில் இருக்கலாம், மற்றவர்களோட சிறந்த வெற்றிகளை அடைந்திருக்கலாம், வாழ்க்கை தரத்தில் சில முன்னேற்றங்களை சந்தித்திருக்கலாம். இது தேவனுடைய இளைப்பாறுதல் அல்ல. ஏனெனில் இவைகள் எல்லாம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏனெனில் நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றையும் நான் கொண்டு போவதும் இல்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை அடைந்தோம், எதை பெற்றோம் என்பது இந்த பூமியில் இருக்க காரியங்கள் அல்ல. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்றாரு. அப்ப இன்னொரு இளைப்பாறுதலின் நாள் வருகிறது. வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆமென். இங்க கர்த்தர் சொல்றாரு, தேவ ஜனங்களுடைய இளைப்பாறுதல், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் என்ன செய்வார்களாம்? இளைப்பாறுதலை அடைவார்கள். அவருடைய கிரியைகளும் அவர்களோடு கூட போகும். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக இருந்தோம்னா நம்முடைய கிரியைகள், உன் கிரியைக்கேற்ற பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் வீணும் விருதாவாயிராது. ஆனால் இன்றைக்கு இந்த பூமிக்காக நாம் எடுக்கிற எந்த பிரயாசமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறேன், பார்த்து வீட்டை கட்டினோம், பார்த்து சம்பாரித்தோம், எல்லாம் செய்தோம். ஆனால் கடைசியில் போகும்போது சொல்லுங்கள், கொண்டு போய் மண்ணில் தூக்கி போட்டுட்டு மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, தூசிக்கு உங்கள் உடம்புல போட்டிருக்க ஒரு நகையை விட்டுட்டு தான் உங்கள் யாராச்சும் உங்கள் சொந்தக்காரங்க உள்ளே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம சொந்தவங்க யாராச்சும் தூக்கி போட்ட ஆளுங்களை விட்டீங்களா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸு, அவங்க அப்பாவை புதைச்சிருக்காங்க, 3 பவுன் சங்கிலியோட புதைச்சிட்டாங்க. மயங்கார ஒருத்தன் தோண்டி எடுத்துட்டான். 3ஆவது நாள் பால் ஊற்ற போனால் அங்கே என்னடானா குழி நோண்டி இருக்கு. வேகமாக தோண்டி பார்த்துருக்காங்க, அப்பாவுக்கு ராசியான செயின் விட்டுருக்காங்க. அதை ஒரு மகன் தூக்கிட்டான், 3.5 பவுன். அவன் கால்குலேஷன் பண்ணி பார்த்துருப்பான்ல, ஒரு 3.5 லட்சத்தை சும்மா போட்டு புதைச்சிட்டாங்கன்னு அவன் தூக்கிட்டான். போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி யாரான்னு கடைசியில் விசாரித்தா தூக்குனவனே மகங்காரன் தான். 3 நாளைக்கு முன்னாடி. இவ்வளோ தான். ஏன் இங்கே எதோடையும் உள்ளே போடவே முடியாது. பாடியை போடும்போதே அந்த இவர் சொல்லுவாப்பில், வெட்டியான், எதுவும் எடுக்க வேண்டியது இருந்தால் கரெக்டாக எடுத்துருங்க, நல்லா செக் பண்ணிடுங்க, நாளைக்கு வந்து என்கிட்ட சண்டை பிடிக்கக்கூடாதுன்னுவான். நல்லா எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க, பார்த்து எல்லாத்தையும் கலட்டி எடுத்துருங்க. கடைசியில் அன்றைக்கி போடுற அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும், ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த அவர் தான் அந்த வீட்டையே கட்டியிருப்பார். ஆனால் அவர் போட்ட மொத்த ட்ரெஸ்ஸையும் கொண்டே கொளுத்திடுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் அவங்க ட்ரெஸ் வழியாக ஏதாச்சும் உள்ளே வந்துட்டாருன்னா சிக்கலாகி போயிடும்னு சொல்லி மொத்தத்தையும் டிஸ்போஸ் பண்ணி அவருடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு, அவருக்கு அந்த வீட்டில் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆணியில் ஒரு ஃபோட்டோவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஓரத்தில் அவர் இருக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போவதும் இல்லை. 1000 சேலை, 1000 செருப்பு, இப்படியெல்லாம் சாதனை நிகழ்த்தினவர்களும் எங்கே போனாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, இந்த பூமியில் இருக்கிறதில்ல இளைப்பாறுதல். நமக்கு இளைப்பாறுதலின் ஒரு ஸ்தலம் உண்டு. கர்த்தர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பதாக என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிச் செல்வேன். நான் வந்து என்ன செய்வேன், உங்களை கூட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் வர போகிறார். எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க? வருவார் நம்புறீங்களா? வந்தால் போவோன்னு நம்புறீங்களா? எல்லாம் சும்மா வாயில் சும்மா ஆமாங்கிறீங்க, கையும் வரல மேலும் வரல, ஏன் சும்மா சொல்லு, ஏதோ சொல்லுங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டையும் சரி அவர் வரத்தான் போகிறார். அவர் வருவார், அவர் கட்டாயம் வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அவரை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருந்தால் போகலாம், அவ்வளோதான்.
10 பேர் இருந்த மாதிரி போய் பார்க்கும்போது எல்லாம் ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெளியே எல்லாருக்குமே 10 கன்னிகைகள்னு தான் ஆரம்பிக்கும். மற்ற 25ல் 10 கன்னிகைகள்னு ஆரம்பிக்கும். ஆனால் நடுவில் தான் தெரியும் 5 தான் புத்தியுள்ள கன்னிகைகள், 5க்கு புத்தியே இல்லை. ஏன்? விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் இல்லை. ஆவியானவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா விளக்கு போயிடும். தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா பரிசுத்த ஜீவியம் போயிடும். பரலோக ராஜ்யத்தின் மகிமை போயிடும். சவுலை விட்டு இப்போ தேவ ஆவியானவர் விலகிட்டார். தெரில, அவர் வாட்டுக்கு வழக்கம் போலேயே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் வாட்டுக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா ராஜ்யபாரம் இருக்குது, ஆவியானவர் இல்லை. இன்றைக்கி பல நேரங்களில் நமக்கு ராஜ்யபாரம்லாம் இருக்கும், ஆவியானவர் இருக்கிறாரா முக்கியம்? எது முக்கியம்? இன்றைக்கி இந்த பூமியில் நம்ம பெற்றுக்கொண்டவைகள் நம்மோடு இருப்பது பெரிய விஷயம் இல்லை தேவ பிள்ளைகளே. தேவன் நம்மோடு இருப்பது விஷயம், அதான் முக்கியம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இன்றைக்கு என்னோடு இருக்கக்கூடிய ஆவியானவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? அவர் என்னில் மகிழ்ந்து களி கூறுகிறாரா? என்னில் சந்தோஷமாக இருக்கிறாரா? என்னில் துக்கமாக இருக்கிறாரா? நான் துக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் ஒரு நாள் அவர் என்னை விட்டு விலகி விடுவார். அன்னைக்கு தெரியாது. அப்படி அவர் வருகையில் நம்முடைய விளக்குகள் எரிவது இல்லை. அன்றைக்கு நம்முடைய சாயம் வெளுத்துரும். வெளிப்படுத்தல் 14:11. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. என்ன இராது? எத்தனை பேர் இளைப்பாறுதலுக்குள்ளே போகணும்? எத்தனை இளைப்பாறுதல் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா சாத்தான் வருவான். முத்திரையை வாங்க வேண்டியதான். பரிசுத்த ஆவியானவர்ங்கிற முத்திரையை இழந்தோம்னா சாத்தான் ஒரு முத்திரையை போடுவான். அந்த முத்திரையை பெற்றுக்கிட்டு இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு கண்ணை மூணு அடுத்த செகண்டை எங்கே போகணும்? இளைப்பாறுதலே இல்லாத ஒரு ஸ்தலத்தில் போய் நிற்கணும். எங்கே போக விரும்புகிறீர்கள்? வேர் டு யூ வாண்ட் டு கோ? நான் கேட்குறது புரியுதா? ஒரே 1 மார்க் கொஸ்டின் தான் அது. எஸ் நோ. எங்கே போக விரும்புகிறீர்கள்? வேர் டு யூ வாண்ட் டு கோ? எல்லார் ஹெவன். பரலோகமா நரகமா? பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கு. இன்றைக்கி அதைத்தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்குத்தான் வர சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னது எப்பயுமே இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவரை வர சொன்னீரே எனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னோம். உங்கள் பிரச்சனை தீர்க்கிறத பற்றி பேசலை. அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. என் சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்து உனக்கு பரலோகத்தில் எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ டெம்பரவரியாக இருக்கக்கூடிய நாம் இந்த பூமியில் இருக்கிறது பைபிள் சொல்லுது, நாம் கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்போ கூடாரங்கிறது என்ன? ஒரு காத்தடிச்சா பிச்சுக்கிட்டு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ மனுஷருக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேருவதில்லை. எல்லாருக்கும் பலவீனம் வரும், எல்லாருக்கும் வியாதி வரும், எல்லாருக்கும் வயசாகும். ஒரு நாள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இந்த சரீரத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் நித்தியமாய் நாம் தேவனோடு இருக்கும்படி ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது தேவ ஜனமே. அதுதான் இளைப்பாறுதல். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட வா இளைப்பாறுதல். அதனால தான் நிறைய பேர் வர்றதே இல்லை அவர்கிட்ட. ஏன்னா இந்த இளைப்பாறுதல் அவர்களுக்கு வேண்டியதே இல்லை. அவர்களுக்கு அவங்க பிரச்சனை தீர்ந்தா போதும். உங்கள் பிரச்சனை தீர்க்கிறது கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை மட்டும் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவோன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தரிடத்தில் நான் என்ன பெற்றேன் என்று சொல்லுவதன் மூலமாய் ஒரு நாளும் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அது தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு ஒரு வியாதி சுகமாகுது, நமக்கு நோய் தீருது, நமக்கு கடன் அடைக்கப்படுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைது. இதெல்லாமே தேவன் பூமியில் கொடுக்குறார். கரெக்ட். இதெல்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் நான் செய்ய வல்லமையிலவராக இருக்கேன், ஆனால் நீ ஏன் பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மெயின் மேட்டரை விட்டுவிட்டு நம்ம சப்ஜெக்டை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சோறே இல்லாமல் கூட்டு அப்பளம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம்னா அது என்ன அர்த்தம்? சாப்பிட முடியுமா? 2 கூட்டு சாம்பார் தூக்கி நல்லா ஊற்றி சோறு இல்லை, சரி வருமா? அப்போ எது மேஜரு? அது வரணும். பரலோக ராஜ்யம் தான் மேஜர். எது மெயின்? பரலோக ராஜ்யம். ஒரு வேளை வெறும் தண்ணியை ஊற்றி கூட சாப்பிடலாம், ஆனால் சோறு இருக்கணும். வெறும் சாம்பாரை குடிச்சிக்கிட்டே போக முடியாது. அப்போ நமக்கு எது பிரதானம்? பரலோக ராஜ்யம். அதுக்கு தான் அதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பிரசங்கம் முடியவே இல்லை. எப்போ முடியும்னு நீங்கள் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு தான் இருக்கும். எனக்கு தெரியும் பிரசங்கியார்கள் எப்பொழுதும் தேவ சந்நிதியிலேயே காணப்படணும்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் பிரசங்கிமார்கள்ட்ட மட்டும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. எங்கள்கிட்ட வரும்போது எப்போ முடிப்பார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தர்ட்ட போக முடியாது. அப்படி தான் மிரட்டி தான் நாங்கள் பிரசங்கம் கேட்க வைப்போம். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ வந்துட்டீங்களா, நான் இளைப்பாறுதல் தருவேன். எது இளைப்பாறுதல்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எது? பரலோகம் தான் இளைப்பாறுதல். கரெக்டாக? அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. பரலோகம் தான் உங்களோட இளைப்பாறுதலாக இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சொல்கிறாரு என்கிட்ட வந்தது மட்டும் பத்தாது, கற்றுக்கணுங்கிறார். கற்றுக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஊர் சுற்றிட்டு தெரிவாங்க ஒரு குரூப்பு, பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டு போய் சேர்த்துருவாங்க. அது பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஊர் மெஞ்சிக்கிட்டு தெரியும், சுற்றிக்கிட்டு. அது உருப்படுமா? அது படித்து பாஸ் ஆகுமா? நம்ம கிளாஸில் இருக்குமா? அட்மிஷன் போட்டார்ல ரட்சிப்புன்னு சொல்லுங்கள். டெய்லி கிளாஸ் கரெக்டாக போகிறாள்லாம் யார்? அல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஊரில் ஒரு 10,000 ரூபா காசு கட்டி, ஒரு 50,000 ரூபா காசு கட்டி ஒரு பிள்ளைய சேர்த்துட்டு அது போய் திரும்ப அது சுற்றுது, அங்கே சுற்றி தெரியுது அப்படிங்கிறமே தன்னுடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுத்து அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல மாசற்றாட்டு குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நாம் கற்றுக்கொள்ளும்படியோட பாதத்தில் காத்திருக்கிறோமா? ஏசாயா சொல்லுகிறாரு, காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கவனிக்க செய்கிறார். எத்தனை பேர் கவனித்து கேட்குறோம்? அவர் கதவு நிலையருகே காத்திருந்து, கதவு நிலையருகே காத்திருக்கிறோமா? அப்போ தான் சத்தம் கேட்கும். இன்றைக்கி கதவை தட்டுறார். நான் இப்பொழுதுதான் என் மஞ்சத்தை விரித்தேன், வாசனை திரவியங்களை நான் பூசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது எப்படி எழுந்து கதவை திறப்பேன். கடைசியில் அந்த அம்மாவுக்கு அன்பு லேட்டாக பொங்குது. நிறைய பேருக்கு அன்பு லேட்டாக தான் பொங்கும். பொங்கி போய் கதவை திறந்தால் நேசரை காணோம். நிறைய பேருடைய வீடுகளிலே நேசரை காணோம். ஏன்? அவர் கூப்பிடும்போது நம்ம திறக்கலைண்ணா, நம்ம கூப்பிடும்போது அவர் திறக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ கண்டடைய முடியாத ஒரு காலமும் இருக்கிறது. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில், சமீபமாக இருக்கும்போது கூப்பிட்டுறணும். தூரமாக்கிட்டு கூப்பிட்டுறக்கூடாது. தூரமாக்கிட்டு அவர்கள் கூப்பிட்டாலும் நான் பதில் செய்ய மாட்டேங்கிறார், நான் செவி கொடுக்க மாட்டேங்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் என் ஆலோசனையை கேட்டுட்டு, என் ஆலோசனைக்கு கேட்டு என் ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சா நான் பதில் கொடுப்பேன், என் ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும் என்ன செய்ய மாட்டேன் அப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 24 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல தேவையில்ல, நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. திருக்குறள் அளவுக்கு இது ரொம்ப கடினமானதெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமையானது தான். தெளிவாக கர்த்தர் சொல்கிறாரு, அவர் கடிந்து கொள்ளும்போது திரும்பிடும், அவர் நம்மளை எச்சரிக்கும் போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டோம்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆனால் இங்கே சொல்கிறார், செவி கொடுக்கலைன்னா அதிகாலையில் என்னை தேடுவார்கள், ஆனால் என்னை என்ன செய்ய மாட்டார்கள். ஏன்? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்கிறார், அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்து வரும், ஆனால் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து, இங்கே காணவே மாட்டேங்கிறாரு, தென்படவே மாட்டார். ஆனால் வாஞ்சையாக இருக்கிறவர்கள்,
அவர்கிட்ட கதை சொல்கிறாரு, அவனை வாஞ்சையா இருக்கு, அவனை விடுவிப்பேன், அவன் ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை நான் தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணுமென்று வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அதான் இளைப்பாறுதல். எத்தனை பேருக்கு இளைப்பாறுதலின் வாழ்க்கை வேணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம்னு சொல்லி ஏன் நீங்களாம் ஒரு பொருத்தனை பண்ணக்கூடாது? இது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கா? இதை கேட்குறதுக்காக நாங்கள் அங்கேருந்து வந்தோம். இதை கேட்குறதுக்கு நீங்கள் வந்தீங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. நான் ஜெபத்திலேருந்து வந்தப்போ இதை சொல்லும்படி தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய இயேசுவே சொல்கிறார், காதுள்ளவன் நான்லாம் ஏமாத்துறோம் இல்லைங்களா? இயேசுடைய பிரசங்கத்துக்கே காது இருந்தால் தான் கேட்க முடியும்னா சாதாரண ஆள் நான். என்னை கூப்பிட்டு போய் அவருடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு அனுப்புகிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டு விட்டால் நலமானது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் விக்கினமின்றி. விக்கினம்னா என்ன? தமிழ் புலவர்கள் பண்டிட்டுகள் யாராவது சொல்லுங்கள், விக்கினம்னா என்ன? விக்கினம்னா என்னது? ஆபத்து, துயரம், துன்பம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். விக்கினமின்றி வாசம் பண்ணி. அப்போ எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது அப்படிலாம் நினைக்கிற ஆள் என்ன செய்யணும்? அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு செவி கொடுத்து வாசம் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். எத்தனை பேரை செய்ய போகிறீங்க? வாசிங்க நீதிமொழிகள் 8:34-35. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. 2 விதமான மக்கள் தான் இங்கே இருக்க போகிறோம். ஒன்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், இன்னொன்று செவி கொடுக்காதவர்கள். அவ்வளோதான். நம்ம யாராக இருக்க போகிறோம்? அப்போ இன்றைக்கி நம்முடைய ஆத்மா, அவருடைய ஆத்ம மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எது மீட்கப்படணும்? ஆத்ம மீட்பு அருமையானது. அப்போ இன்றைக்கி அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டெடுத்து எழும்புவார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் சொல்கிறார் 2 காரியத்தை கற்றுக்கணும் என்கிட்ட இருந்து. முடிக்க போகிறேன். அதான் ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டியதில்லை, அதெல்லாம் அடிக்கடி பேசுனது தான். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்ப. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரிப்பார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? அப்போ கர்த்தர்ட்ட உட்காந்து கற்றுக்கணும். அவருடைய சாந்தம் என்னான்னு கற்றுக்கணும். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு உப்பு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் சாந்தம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அதுக்கு பேர் தான் சாந்தம். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் சாந்தம். தான் சிருஷ்டித்த மனிதன் தன்னை அறைந்து உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லுகிற பொழுது அமைதியாய் அதை சகித்தார். அதற்கு பெயர் தான் சாந்தம். ஒரு இரவிலே கைது செய்யப்பட்டு 5 விசாரணை கமிஷன்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு அடிகளும் உபத்திரவங்களும் வேதனைகளையும் பெற்ற பொழுதும் ஒரு வார்த்தையாகிலும் மனம் பதறி அவர் பேசாதபடி, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக பேசினதனால்தான் இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பெயர் தான் சாந்தம். இன்றைக்கு அந்த சாந்தத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு அதான் சாந்தம். அதை தான் கற்று சொல்லுவாங்க. என்னுடைய சாந்தம். நமக்கு சாந்தம்னா என்ன தெரியுமா இல்லையா? நாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு பேர் சாந்தம், நாம் கோபமாக இருக்கிறதுக்கு பேர் பரிசுத்தம். அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். இயேசு சாட்டை எடுத்தார். இயேசு சாட்டை எடுத்தது தேவாலயத்தில். நமக்கு எதுக்கெல்லாம் பிடிக்கலையோ அத்தனைக்கும் சாட்டை எடுத்துட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பரிசுத்த கோபம்னு ஆக்கிடக்கூடாது. பரிசுத்த கோபம்னு ஒன்று இல்லவே இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய, ஏன்னா கோபத்துடைய எண்டு எங்கே போய் நின்றோம். ஆகவே கவனமாக கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமானது ஒன்று உண்டென்றால் அது அவருடைய சாந்தம் நமக்கு தேவை. சாந்தம் நமக்கு. 2வது அவர் என்ன செய்கிறாரு? மனத்தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனை எதிராளியாக நிறுத்துறதுக்கு ஒன்று போதும். என்னது? பெருமை போதும். நம்மளை பற்றி அடையாளப்படுத்துறது எல்லாம் பெருமை.
நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறேன்னு நான் தாவீது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னார். அவன் மிஸ்டேக் பண்ணாத ஒரு ஆள் கிடையாது, குறைபாடுகள் இல்லாத நபர் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோங்கிறான், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை, யுத்தம் பண்ணி சம்பாதிச்சது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதே ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க மாட்டேங்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேர்வை வந்திருக்கோம், அவ்வளோதான். பல நேரங்களில் பல ஆள்லாம் நல்லா சம்பாரிச்சேன்னு சொல்கிற ஆள்லாம் ஏசி ரூமில் சம்பாதிச்சது தான், இல்லைனா ஃபேனுக்கு கீழே தான் சம்பாதிச்சிருப்பீங்க. நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம், அதான் அவர் கொஞ்சம் பார்த்து. ஆனால் தாவீது தன் ஜீவனை பணயம் வைத்து போய் சம்பாதிச்சு அத்தனையும் கொண்டாந்து கர்த்தருக்கே கொடுத்துட்டான். தேவாலயத்தை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே இப்படி கொடுப்பதற்கு நானும் ஏமாத்துறோம், என் குடும்பமும் ஏமாத்துறோம். நான் எங்கேருந்து வந்தேங்கிறத பேசுகிறான். என் குடும்பம் ஏமாத்துறோம், நான் அற்பமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், நான் என் குடும்பத்திலேயே ஒரு புறக்கணிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவனாயிருந்தவன். அவன் தன் நிலையை அறிந்திருந்தான், அதுதான் தாழ்மை. ராஜாவாய் ஆன பொழுது தேவாலயத்துக்காக அவன் அனைத்தையும் அவன் அள்ளி கொடுத்த பொழுது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு நான் கொடுக்கிறேன், உம்மிடத்தில் வாங்கி தான் உமக்கு கொடுக்கிறேன். இப்படி செய்வதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொல்லுவேன். அதனால் கதை சொல்லுவேன், இருதயத்திற்கு தான் தாழ்மை. தேவனுடைய தாழ்மை என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில், அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். ஒரு நிலை இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆனால் அதை விட கீழே இறங்கி வர்றதுக்கு பேர் தான் தாழ்மை. எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலனா, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கலனா, என் பேரை வாசிக்கலனா, என்னை கூப்பிடலனா, நிறைய பேருக்கு என்ன செய்யாது, ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இங்கே தாழ்மை என்பது என்ன? அவர் தேவனுடைய குமாரன், ஆனால் அவர் என்ன செஞ்சார்? தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மனுஷ சாயலாய் மாறினார். அவர் தன்னையே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் நம்மை தாழ்த்தினார். அவர்களே பார்க்காதீங்க, வழக்கமான மனிதர்கள் தான். நீங்கள் என்ன பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, அவ்வளோதான், முடிச்சிருவேன். அப்போ தேவன் எங்கே தாழ்த்தினார்? மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். தேவனுக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணும். எதை? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளணும். பெருமை எந்த வடிவத்திலையும் வந்துடக்கூடாது. நீங்கள் எதை வேணாலும் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க, ஆனால் அது பெற்றுக்கொண்டதெல்லாம் கர்த்தர்னு சொல்லி மறந்துடாதீங்க. இது நான் என்னுடைய மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவானா? தொங்கும் தோட்டத்தை பார்த்தவொன்னே சந்தோஷம் தாங்க முடியல நேபுகாத்நேச்சாருக்கு. என்னடா உலக அதிசயத்தையே கட்டி வச்சுட்டோமேண்ணா, நான் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம காலியாக போகிறோன்னு அர்த்தம். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கேன். இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அப்போ நம்ம மகிமை யாருக்கு கொடுக்கப்படணும்? கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படணும். மகிமை கர்த்தருக்குரியது, என் மகிமை வேறொருவனுக்கு, என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுக்க மறந்து விடாதிருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொல்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இளைப்பாறுதலுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? எது இளைப்பாறுதல்னு முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அவரை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுபாவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருக்கக்கூடாது? கிச்சனில் இருக்க மார்த்தாளாக இருக்கக்கூடாது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மரியாளாக இருந்தால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை அறிந்திருப்போமானால், அவரை அறிகிறவர்களின் மேன்மைக்காகத்தான் பவுல் சொல்றான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரை நன்றாய் அறிந்ததுனால தான் சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்ததுனால நான் நஷ்டம்னு விடுறேன். ஏன்னா அவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இன்றைக்கி நம்ம இலக்கு சரியாக இருக்குமானால், நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்குமானால், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் நம்ம நிற்க மாட்டோம். கடைசியாக கற்று சொல்கிறார், இப்போது நீ பரலோகம்தான் உன்னுடைய பிரதானம்னு வந்துருச்சுன்னா நீ செய்ய வேண்டியது என்னன்னா, பரலோகத்தின் வேலை, என் பாரத்தை நீ சுமக்க வேண்டும். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் சுமக்க ரெடியாக இருக்கார்.
உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் சுமக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை எப்படி இருக்குது? லகுவாயும் இருக்குது. கர்த்தருடைய வேலையை செய்வதில் ஏதாச்சும் பாரம் இருக்கா? கர்த்தருக்காக வாழ்வது ஒரு பாரமா? பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பெரிய பாரமா? நம்ம அந்த பாரம்னு நம்பிடுவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாரம்லாம் கிடையாது, அது ரொம்ப கடினமானது கிடையாது. கர்த்தருடைய வேலையை செய்வது பாரம் கிடையாது. கர்த்தருடைய பாரத்தை எடுத்துக்கொள்ளணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தரப்பில் நிற்பது தேவனுடைய பாரம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தம்முடைய குமாரனை தந்தரலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். வெறுமையில தேவ பிள்ளைகளே, இதோ தேசத்தை தேவன் அழிக்கும்படியான நாட்கள் நெருங்கி வருகிறது. நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்கி வருகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்களில் குளிர் தேசங்கள் என்று அழைக்கப்பட்ட ஐரோப்பிய தேசங்கள் இன்றைக்கு வெப்ப அலைகளினால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 நாட்களில் மாத்திரம் 1000 பேர் மரித்து போனார்கள். எத்தனை பேர் பேப்பர் படிச்சீங்க, நியூஸ் பார்த்தீங்க? ரோடெல்லாம் உருகி ஓடிக்கிட்டு இருக்குது. ஐரோப்பாவில் எல்லாம் உருகுது. ஒரு நாட்களில் வெறும் குளிர் தான். ஒரு நம்ம ஊர்லேயாவது ஏசி வாங்கலாம், அங்கே ஏசி மாட்ட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் ரூல்ஸ் அப்படி. கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள், ஏசி மாட்ட முடியாது. ஏசி அங்கே உற்பத்தியும் இல்லை. ஏன்னா ஏசிக்கு அங்கே தேவையே இல்லை. ஏன்னா ஏசி போட்டு தான் கர்த்தர் வச்சுருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் உலாவினார். சொன்ன பேச்சு கேட்கல, தூக்கி வெளியே போட்டார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்துமடியான வெப்பம் வந்தது. இன்றைக்கு அது அங்கே தாக்க ஆரம்பித்திருக்கிறது. தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வழிகளை விட்டு வழிவிலகி தங்கள் பொல்லாத வழிகளை தெரிந்து கொண்டு பாவத்தை வாழ்ந்து ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைகளை உடைத்து நொறுக்கினார்கள். இதோ தேவனுடைய நியாய தீர்ப்பு புறப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் வருகிறதா இருக்குது என்று வேதம் சொல்கிறதாக. அருமையான தேவ ஜனங்களே, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம்.